அன்பான உறவுகளுக்கு வணக்கம். ஏதோ ஒரு குழப்பம், தெளிவில்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் ஏதோ செய்து கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு, நாளை தெளிவு கிடைக்கும். இடைவிடாமல் என்னை நினைத்துப் பார். யாரும் தொட முடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக வாழ்வாய். எதை நினைத்தும் பயப்படாதே, இந்த ஈசன் உன் அருகிலே இருக்கிறேன். அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு. உன் ஒவ்வொரு பிரச்சனையும் தீரப்போகிறது. நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். சுகமான செய்திகள் இன்று வந்தே தீரும். உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை எவன் ஒருவனாலும் தடுக்கவே முடியாது. நீ மன நிம்மதியுடனும் நிரந்தர சந்தோஷத்துடன் வாழ்வாயாக. இது ஈசனின் சத்திய வாக்கு. குறை கூறவே சிலர் காத்துக் கொண்டிருக்கும் உலகம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோழையும் அல்லை. அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் அனைத்து மங்களும் உண்டாகும். பயம், கவலை, விரக்தியை தூக்கி எறி. எதற்கும் பயப்படாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். பெற்றவர்கள் முன்பு மனைவியை விட்டுக் கொடுக்காதீர்கள். மனைவி முன்பு பெற்றவர்களை விட்டுக் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் தாய் தந்தை நம்மை படைத்தவர்கள். மனைவி என்பவள் நமக்காகவே படைக்கப்பட்டவள். பெற்றவர்கள், மனைவி, இந்த இரண்டு உறவும் இல்லை என்றால் நாம் அனாதைதான். நாம் எப்படி என்பது நமது மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிந்தால் போதும். நம்மை நிராகரிப்பவருக்கு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. அகிலத்தை ஆளும் ஆண்டவனுக்கு தெரியும். நம்மை பற்றி என் அருளாசி உனக்கு என்றும் உண்டு. மற்றவர்கள் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள். உன் மதிப்பு உன் செயலில் தெரியும். நல்ல சிந்தனை, நல்ல நடத்தை, நல்ல முயற்சி, இவையே உனக்கு பெருமையை உருவாக்கும். சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ. தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை. தீர்வுகள் கேட்க நீ கெட்டவனும் இல்லை. ஒரு உண்மையான உறவு உன்னை தேடி வரும் வரை தனியாக இருப்பதில் தவறில்லை. தவறு செய்யாமல் உன்னை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள். நடக்கும்போது கால் வலிக்கும். சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. நிதானமாக முடிவெடுத்து அதில் தோற்றுப் போயிருந்தாலும் கவலைப்படாதே. எடுத்த முடிவு தோற்றுப் போயிருந்தாலும் நிதானமாக முடிவு எடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உங்கள் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதீர்கள். உங்கள் கண்ணீர் உங்கள் முன்னுள்ள இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும். அழகிய புன்னகையுடன் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்கொள்ளுங்கள். மழைத் துளிகள் அளவில் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதன் தொடர் வீழ்ச்சி ஆற்றையே நிரப்பிவிடும். அதுபோலத்தான் நம் சிறு முயற்சியானது ஒன்று கூடி பெரிய வெற்றியை தரும். சிந்தித்து செயல்படும் விடையில்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் அனைவரது வாழ்க்கையிலும் உண்டு. புன்னகைத்துக் கொண்டு செல்வதில்தான் உள்ளது துன்பத்திலிருந்து விடுதலை பெறும் சாமர்த்தியம். சொந்த காலிலேயே நின்று பழகுங்கள். மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடுங்கள். அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதீர்கள். அவர்கள் உதவி இல்லாமலே உங்களால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்துக் காட்டுங்கள். உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உலகில் சாதனை புரிந்த அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்களே. சில நிராகரிப்புகள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள நடக்கும் பரீட்சைதான். கவலை கொள்ளாதீர்கள். மனதில் கலக்கம் தோன்றினால் கடமையை நினைவில் கொள். தைரியத்தை எடுத்துக்கொள். அதுவே உன் உண்மையான ஆளுமையை உலகிற்கு வெளிப்படுத்தும் பாதை. யாருடைய மாறுதலுக்காகவும் உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள். எந்த உறவும் இங்கு நிரந்தரமல்லை. இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். எவர் மீதும் அதிகம் அன்பு வைக்காதே, பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும். அதற்காக அன்பில்லா மனிதனாக வாழ்ந்து விடாதே. வாழ்க்கை நரகமாகிவிடும். அன்புகள் உரிய இடத்தில் உரிய நேரத்தில் வாழ்க்கை செழிக்கும். வாழ்க்கையில் துன்பமாகவே இருந்தால் வாழ்க்கை வெறுத்துவிடும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருந்தால் வாழ்க்கையின் மதிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடும். இன்பமும் துன்பமும் கலந்திருந்தால்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும். தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டுமே உன் ஆயுதமாக வைத்துக்கொள். அவர்களுக்கு புரிய வைக்க வரும் காலம் ஒன்று உள்ளது. யாரும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோலத்தான் உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் இறை நம்பிக்கை உன்னை கைவிடாது. குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே ஆடம்பரத்தை அறிமுகம் செய்யாதீர்கள். ஒழுக்கத்தையும் உழைப்பையும் பண்பையும் நேரத்தின் அருமையையும் விதையுங்கள். வளர்ந்தவுடன் நல்லதொரு உள்ளத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும். தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம். தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும்.
தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றிதான். புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டேதான் இருக்கும். அதனால் அமைதியாக இரு. விதியும் வெறுத்து விலகி போகும். தைரியம் என்பது தானாக உருவாகாது. நீ கடந்து வந்த பாதை, சந்தித்த அவமானங்கள் ஆகியவற்றின் மொத்த வடிவமாக உருவாகும். அதுவே உன்னை முழு மனிதனாக மாற்ற உதவும். யாரும் இங்கே தவறில்லை, எதுவும் இங்கே சரியுமில்லை. அவரவர் இடத்தில் அவரவர் காண்பது அவருக்கு சரியே. இடமும் சூழ்நிலையும் மாறும்போது தவறும் சரியாகலாம், சரியும் தவறாகலாம். உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க இயலாது. ஆனால் எதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுவே வாழ்வில் உங்களை முன்னேற்றி செல்லும். உங்களைப் பற்றி விமர்சிப்பவர்கள் மீது கவனம் கொள்ளாதீர்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்தது உங்களைப் பற்றிய வதந்திகள் மட்டுமே. உங்களின் வழிகள் அல்ல. உண்மையாய் இருப்பதால் தான் அதிகம் காயப்படுகிறோம். உரிமை இருப்பதால் தான் அதிகம் கோபப்படுகிறோம். நேர்மையாய் இருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகிறோம். வாழ்க்கையில் சோதனைகள் பல வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார், அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார். நிச்சயம் உங்களை அவர் கைவிட மாட்டார். கவலை கொள்ளாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் உன் உடலையும் மனதையும் நீ பத்திரமாக பாதுகாத்துக்கொள். சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள். கடைசி வரை உனக்கு துணை உன் ஆரோக்கியமாக உடலும் தெளிவான மனமும் மட்டுமே. முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம். வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். உனக்கு நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே. சோதனையில் சோர்ந்து போகாதே. எதையும் மனவலிமையோடு எதிர்கொள். இந்த நிலையும் மாறும். உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதம் விடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் நேர்மறை எண்ணங்களைக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். தளர்ந்து விடாதே. உன் துன்பம் அனைத்தும் துரத்தி அடிக்கப் போகிறேன். நீ இழந்ததை அனைத்தையும் பெறப்போகிறாய். ஒவ்வொரு நாட்களும் வெற்றியாக உன்னை வாழ வைக்க நான் வந்துவிட்டேன். நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். ஏனெனில் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் நான் வழிகாட்டாமல் விடமாட்டேன். ஒளிப்பட்ட கல் சிலையாவது போல் வலி கொண்ட மனம். வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு. நீ நல்லதையே செய். நீ நல்லதையே பெறுவாய். பாவ புண்ணிய கணக்கு என்பது வங்கியில் சேமிக்கும் பணம் போலத்தான். நீ என்ன செய்கிறாயோ அதுவே பல மடங்கு உன்னையும் உன் குடும்பத்தினரையும் வந்து சேரும். ஆதலால் மௌனமாக இரு. போனதெல்லாம் போகட்டும். இந்த தருணத்திலிருந்து என் வழியில், தர்ம வழியில் வா. யாரையும் சொல்லாலோ செயலாலோ மனதளவில் கூட காயப்படுத்தாதே. முடிந்தால் உதவி செய். இல்லையென்றால் சும்மா இரு. எல்லாம் நன்மைக்கே என மனதார அடிக்கடி உனக்கு நீயே சொல்லி வா. நீ ஒருவனை அழிக்க நினைத்தாலே உன்னை அழிக்க நீயே ஒருவனை உருவாக்குகிறாய் என்பதே உண்மை. ஏனெனில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. ஆதலால் தான் நீ நல்லதையே நினை எதிரிக்கும். நல்லதையே நினை. உன் நல்ல எண்ணமே உனக்கு நல்லதே நடக்கும். ஒரே ஒரு மந்திர சொல். எல்லாம் நன்மைக்கே என என் திருவடியில் அனைத்தையும் தினமும் சமர்ப்பணம் செய். இது என் உத்தரவு. உன் நலமே நான் விரும்புவேன். சிரித்துக்கொண்டே துரோகியாக இருப்பதை விட முறைத்துக்கொண்டே எதிரியாக இருப்பது எவ்வளவோ மேல். வாழ்வில் சிங்கம் போல் இருந்தால் கைத்தட்டல் வாங்கலாம். குரங்கு போல் இருந்தால் குட்டி கரணம்தான் போட வேண்டும். தனியாக இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டாம். தன்மானத்தோடு வாழ்கிறோம் என பெருமைப்பட வேண்டும். இன்று இரவுடன் உன் கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையில் நாளைய விடியல் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நம்பிக்கையுடனும் ஓம் ஓம் நமச்சிவாய என ஒரு முறை உச்சரித்த பின் உறங்கு. எல்லாம் அவன் செயல். இங்கு எதுவும் நமக்கு சொந்தமில்லை. சொல்லால் புகழ் மாலை அணிந்திடுவோம். எனக்கு கை கொடுத்ததும் நீதான், நம்பிக்கை கொடுத்ததும் நீதான் ஈசனே. எனக்கு என்ன நடந்தாலும் உன் மீது உள்ள நம்பிக்கை மட்டும் குறையாது. எதை நினைத்தும் பயப்படாதே. உன் அப்பன் ஈசன் உன் அருகிலே இருக்கிறேன். அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு. உன் ஒவ்வொரு பிரச்சனையும் தீரப்போகிறது. நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். சுகமான செய்திகள் இன்று வந்தே தீரும். கவலை கொள்ளாதே. அவர்கள் ஏமாற்றினால் உனக்கு என்ன நல்லது செய்வது? உன் குணம் அதையே நீ செய்தாய். அதற்கு அவர்கள் உன்னிடம் அப்படி நடந்தால் நஷ்டம். அவர்களுக்கே ஈசன் என்னை துணையாகிக் கொண்ட உனக்கு மற்றவர் செயலால் குழுப்பம் எதற்கு? நான் இருக்கிறேன். உன் கெட்ட நேரம் முடிந்தது. என் அருளால் நீ மிகவும் பயந்த பெரிய பிரச்சனை தீரும். இன்று இரவுக்குள் நம்ப முடியாத பேரதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இந்த நொடி உன் வேண்டுதலை நிறைவேற்ற வந்துள்ளது. நான் நிறைவேற்றுவேன் என்று என் மீது நீ நம்பிக்கை கொண்டால் மீண்டும் ஒரு முறை உன் வேண்டுதலை என்னிடம் சொல். இன்று உன் கையில் பணம் இல்லை என்று வருந்தாதே. பணம் வரக்கூடிய தருணம் இது. நம்பிக்கையோடு இரு. ஓம் நமச்சிவாய என சொல். அவனது அருளில் பணம் வரும். கோடீஸ்வர யோகமும் சேர்ந்து வரும். உன்னை சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று கவலைப்படாதே.
நான் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறேன். அவசரப்படாதே, மனிதர்கள் மாறுவது இயல்பு. நீ எந்த முடிவையும் உணர்ச்சியில் அல்ல, அறிவில் எடு. என் நாமத்தின் ஒளி உனக்கு திசை காட்டும். பொறுமையாக இரு. காலம் உனக்கு சாதகமாகும், காத்திரு. நல்லதே நடக்கும். உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான மாறப்போகிறது என்று அர்த்தம். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை தொலைத்து விடாதே. நீ கற்ற கல்வி பெற்ற பேறு அடைந்த புகழ் தேடிய செல்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் போது நீ செய்த தர்மம் மட்டும் உன்னை சூழ்ந்து நிற்கும். வாழ்க்கையில் நம் மனதையும் சூழ்நிலையும் குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த மருந்து எது தெரியுமா? அவசியமற்ற விஷயங்களை மறந்து கடப்பதே. இன்று நீ நினைப்பது போல் நடக்காதது நாளை நடக்கத்தான் போகிறது. அதற்குள் ஏன் இந்த பயம்? உனக்காக யாரும் இல்லை என்று எப்போதும் எண்ணாதே. உன் அப்பன் நான் இருக்கிறேன். நல்லதே நினை, நல்லதே பேசு, நிச்சயம் நல்லதே நடக்கும். பக்கத்திலே வைத்துக்கொண்டு எங்கோ தேடுகிறாய், தினமும் கவலை கொள்கிறாய். நான் பலமுறை கூறியும் நம்பிக்கை இழந்து சோர்வுடன் காணப்படுகிறாய். வரும் சனிக்கிழமை என்னை காண ஆலயம் வந்து செல். உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. நம்பிக்கையை மட்டும் இழக்காதே, கவலை கொள்ளாதே என்று தினமும் கூறுகிறீர்கள். ஆனால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நம்பிக்கை மட்டுமே கொண்டு எத்தனை நாள் வாழ முடியும் என்றும் அச்சம் கொள்கிறாய். அனைத்தும் நான் அறிவேன். நீ முதலில் குழப்பமில்லாமல் தெளிவாக இருக்க முயற்சி செய். என் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் பரவாயில்லை. நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது. அது தக்க சமயத்தில் நம்மை காப்பாற்றும் என்று மட்டும் நினை. நான் என்றும் கைவிட மாட்டேன். அற்புதம் நிகழுமா என் வாழ்க்கையில் என்று என்னிடம் என் ஆலயம் வரும்போதெல்லாம் கேட்கிறாய். நான் உனக்கே தெரியாமல் பலமுறை உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தியுள்ளேன். அதை நீ விரைவில் உணர்வாய். யாரையும் கடுஞ்சொற்கள் கொண்டு திட்டாதே. நாவில் நல்வார்த்தைகள் வரவர வாழ்வில் பல முன்னேற்றம் இருக்கும். நான் என்றும் உன்னுடன் இருப்பேன். உனக்கு ஆறுதலாக பேச யாரும் இல்லை. ஆனால் உன் குறைகளை கூற முகம் தெரியாதவர்கள் கூட உண்டு என எதற்கு மற்றவர்களை நினைத்து கவலைப்படுகிறாய்? என் அப்பன் ஈசனுக்கு தெரியும் நான் எப்படி என்று. நீ அவர்களிடம் வாக்குவாதம் செய்யாதே. வெகு விரைவில் உன் திறமையை வளர்த்து கொண்டு வளர்ச்சி அடைவாய். அப்பொழுது அவர்களுக்கே புரியும், தப்பாக எடை போட்டுவிட்டோமே என்று. நான் உன்னுடன் இருக்கிறேன். கடவுள் கை கொடுப்பார் என்று நம்பி மகிழ்ச்சியாக முன்னேறு. மனது குழப்பமாக இருக்கிறதா? கவலை கொள்ளாதே. எதுவாயினும் அது என் விருப்பப்படிதான் நடக்கிறது என்பதை நினைவில் வை. தாய்ப்பிள்ளைக்கு கெடுதல் நினைப்பார்களா? அப்படி இருக்க நான் உனக்கு உன் நன்மைக்காக மட்டுமே அனைத்தையும் செய்கிறேன் என்பதை மனதில் வை. முதலில் மனபாரத்தை இறக்கி வைத்துவிட்டு தன்னம்பிக்கையுடனும் மகிழ்வுடன் நடப்பதை கவனி. காத்திருக்கும் மனம் கொண்டவனுக்கு நான் தாமதமாக தோன்றினாலும் எப்பொழுதும் சரியான நேரத்தில் வந்து உதவி செய்வேன். என் அருளில் நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நாளை என்ற எண்ணத்தை தூக்கி எறி. இன்று இப்போது என்று என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுத்து. எவ்வளவு தப்பையார வந்தாலும் முயற்சியை கைவிடாதே. நீண்ட நாள் தடைப்பட்ட விஷயம் ஒன்று நல்வழ வழியில் நிறைவேறப் போகிறது. நல்லதே நினை, நிச்சயம் நல்லதே நடக்கும். நடப்பது நடக்கட்டும். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் செயல் அனைத்தும் வெற்றியடையும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. ஆகையால் நம்பிக்கையை இழக்காதே. இறை சக்தி என்று ஒன்று உள்ளது. நிச்சயம் நீ நினைந்த அந்த நல்ல விஷயம் நடக்கும். அதுவும் யார் உனக்கு அன்பே காட்டவில்லை என்று நீ எண்ணினாயோ அவர்கள் மூலியமே அந்த செயல் உன்னை வந்து சேரும். நல்லதே நடக்கும். சமயபுரம் வர முடியவில்லை என்றால் என்ன? நீ இருக்கும் இடத்திலிருந்து என்னை ஒரு நொடி நினைத்தால் போதும். அடுத்த கணம் உன் முன் வருவேன். என்னை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் உன் சமயபுரத்தால் இருக்க பயம். எதற்கு? நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. நடக்கும்போது கால் வலிக்கும். சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. இழந்ததை நினைத்து வருந்தாதே. இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேற ஒரு வடிவில உன்னை தேடி வரும். யாரையும் திட்டாதே, சாபமிடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னென்ன வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். அவசரப்பட்டு தள்ளிவிடாதே. நான் உன் வீடு தேடி வந்துள்ளேன். என்னை பார்த்த இந்த நொடியில் உன் வேண்டுதலை மனதில் நினைத்துக்கொள். நிச்சயம் அது நிறைவேறும். உன் மனக்கவலை அனைத்தும் நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும் நேரம் வந்துவிட்டது. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இரு. உனது கர்ம வினைகள் கழிந்தன. இனி நடக்கப் போகும் ஆனந்த வாழ்க்கையை பார். என் தங்கமே, இது எனது சத்திய வாக்கு. நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்துக்க கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது.
உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் கடிகாரம் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமும் உயர வேண்டும் என்று தன்னம்பிக்கை கொண்டு உழைத்தால் நிச்சயமெல்லாம் கைகூடும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் உங்கள் நம்பிக்கையும் துணிச்சலையும் மட்டும் குறையாதவாறு உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் நம்பிக்கையும் துணிச்சலுமே உங்களின் பலம். வானம் இருந்த பிறகுதான் மழை பொழிகிறது. அதுபோலதான் வாழ்க்கையும் கஷ்டமான சூழ்நிலை உங்களை இருள் போல் சூழ்ந்தாலும் மலை போல் உங்கள் வாழ்க்கையை இறைவன் வெளிச்சமானதாக்குவார். முட்டி மோதி முளைக்கும் விதைகளிடம் கேட்டு பாருங்கள். முயற்சியின் அர்த்தம் என்னவென்று தெரிய வரும். வாழ்க்கையில் முயற்சியால் முடியாது என்று எதுவும் இல்லை. முயற்சி செய்யுங்கள். உங்களின் முயற்சியில் தோல்வி கூட தோற்றுவிடும். உங்களின் அருமை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பது அவசியமல்ல. ஏனென்றால் விறகு விற்பவர் கண்ணுக்கு வீணை கூட கிலோ கணக்கில்தான் தெரியும். அதுபோலதான் சில மனிதர்களுக்கும் இந்த உலகில் நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். நிச்சயம் வாழ்க்கை சுவாரஸ்யமானதாகும். உங்களுக்கு வரும் விமர்சனங்களை காது கேளாதவன் போல இப்போது கடந்து போ. நீங்கள் சாதித்த பிறகு வாய் பேசத் தெரியாதவர்கள் போல அவர்கள் ஒதுங்கிப் போவார்கள். உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இறைவன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாகவும் இருக்கலாம். நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டானே என்று புலம்பாதீர்கள். நீங்கள் வைத்த நம்பிக்கைதான் உங்களுக்கு துரோகத்தை அடையாளம் காட்டியது என்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகளில் வாழ்க்கையில் நிற்கதியாய் நிற்கும் சூழ்நிலை வரும்பொழுது கவலைப்படாதீர்கள். உங்கள் நிழல் துணையில்லாத இடத்திலும் ஈசன் துணை இருப்பான். வாழ்க்கை ஒருமுறைதான் வாய்ப்பு தரும் என்பதை விட வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நாம் தான் வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதீர்கள். உங்களை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டு என்றால் உங்களை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும். எப்போதும் தைரியமாக நில்லுங்கள். நம்மை வாழ்க்கையில் விழவைக்கும் அழவைக்கும் எல்லோராலும் முடியும். ஆனால் நம்மை மீண்டும் இழவைக்க நம் தன்னம்பிக்கை ஒன்றால் மட்டுமே முடியும் என்றும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்காதீர்கள். வாழ்க்கையில் பகுவம் என்பது என்ன தெரியுமா? நம்மை காயப்படுத்தியவர்களை திரும்ப காயப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் அவர்களை காயப்படுத்தாமல் இருப்பது. வாழ்க்கையில் கனவுகள் மெய்ப்பட கடினமாய் தடைகளை தகர்த்து சாதனைகளை படைநம்பிக்கை உள்ளம் என்றும் வெல்லும். நீயே உன் வாழ்வின் கதாநாயகன். வாழ்க்கையில் மதிப்பு என்பது உங்களை மட்டும் சார்ந்தது அல்ல, நீங்கள் சேரும் இடத்தையும் சார்ந்தது. நீங்கள் வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழால்தான். அதுவே கூழாங்கா இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில கிடைச்சா அது வைரமாக மாற்றப்படுகிறது. நான் இல்லாத அப்போ உனக்கு எங்க அருமை தெரியும் அப்படின்னு யாருகிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம அவங்க கூட இருக்கும்போதே புரியாத நம்மளோட அன்பு நம்ம அவங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் மட்டும் புரியவ போகுது. நேரம் கூடிவிட்டது. மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும். உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலை கொள்ளாதே, பயப்படாதே. உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும். நல்லது நடக்கப் போகிறது. நான் வாழ்ந்தது கொஞ்ச நாட்கள். வாழப்போகும் எஞ்சிய நாட்கள் யாரையும் விஞ்சிய வாழ்வை தராவிட்டாலும் மிஞ்சிய நாட்கள் யாரிடமும் கெஞ்சாமல் யாருக்கும் அஞ்சாமல் என்னை வாழவை என்ன பணி. செவனே, நீ நினைத்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். உன்னை நெருங்கி வந்துவிட்டது. அதை நீ மகிழ்ச்சியாய் வரவேற்க தயாராக இரு. என் பிள்ளைக்கு சரியானதை நான் உன் கையில் பிடித்த ஒன்று உன்னை சேர்ப்பேன். இறைவன் எனக்கு எதுவுமே தரவில்லை என்று குறை கூறாதீர்கள். உங்களுக்கு தெரியாமல் பல ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்திருப்பான். அவனை விட இவ்வுலகில் அதிக அன்பு அக்கறை காட்ட எவராலும் முடியாது. மனிதர்களால் எல்லா குணங்களையும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தெய்வ பக்தியையும் மற்றவர் சொல்லித் தந்து செயல்படுத்த முடியாது. வாழ்க்கையில் விழுந்து விடுவோமோ என்று நதயங்காதே தாங்கி பிடிக்க உன் அப்பன் ஈசன் இருக்கிறேன். என்னை நம்பு, எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். கலங்காதே, நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். இனி நடக்கவிருப்பது நல்லதாகவே இருக்கும். உங்களுக்கு உதவி செய்தவர்களை ஒருபோதும் மறவாதீர்கள். உங்கள் மீது அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். உங்களை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள். என் மீது உள்ள அன்பால் குல தெய்வத்தை மறந்துவிடாதே. உன் குல தெய்வ அருளால் தான் நீ என்னை அடைந்தாய். ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து மருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்திருக்கிறது. நம்பிக்கையோடு நடைபோடும். இன்றைய நிலையை வைத்து நாளை தீரமானிக்காதீர்கள். மனதில் நல்லதே நடக்கும் என நம்புங்கள். நிச்சயம் அந்த நம்பிக்கையே உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை உங்களிடத்தில் வந்து சேர்க்கும். 1000 உறவுகளுக்கு மத்தியில நீ தனிமையை உணர்கிறாய் என்றால் உனக்கு பிடித்த ஒருவருடைய அன்பை நீ தொலைத்துவிட்டாய் என்று அர்த்தம். நீ இந்த முறை என்னை காண என் ஆலயம் வந்தபோது என்னை உணர்ந்திருப்பாய். இதே வேகத்துடன் செல்பிள்ளையே, உன் திறமைக்கான வெற்றி கிட்டும் நேரம் நேற்றே தொடங்கிவிட்டது.
உன் அப்பன் ஈசன் என் துணையுடன் நீ வெற்றி காண்பாய். சில நேரங்களில் நீ மிகவும் பயப்படுகிறாய். அவ்வப்போது திருநீர் பூசி ஓம் நமச்சிவாய என சொல். உன் பயம் ஒரு மாயை, அதை கடந்து வெளியே வா. அப்போதுதான் நீ அடுத்த கட்டம் நோக்கி செல்வாய். அவர்கள் ஒன்றும் யோக்கியர்கள் இல்லை. நீ அவர்களுடன் இருந்தவரை ஒழுக்கமாகவே இருந்த போதிலும் உன்னை அவர்கள் தவறாகவே கூறினார்கள். எனவே அவர்களை விட்டு விலகி இருக்கிறாய். எனவே அவர்களுக்கு நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. இறைவா, உன்னிடம் பொன் வேண்டாம், மண் வேண்டாம், உண்மையாய் இருந்திருந்து மனம் நொந்து கிடக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நடிக்க கற்றுக்கொடு. என்னிடம் நல்லவர்களைப் போல நடிப்பவர்களிடம் நானும் கொஞ்சம் நடித்துவிட்டு போகிறேன். இறைவனிடத்தில் ஏழை பணக்காரன் என்றெல்லாம் பாரபட்சம் கிடையாது. நீ ஏழையாக இருந்தாலும் உன்னிடம் தூய்மையான பக்தியும் உண்மையான குணமும் நேர்மையான நன்னடத்தையும் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கலான சூழ்நிலையிலும் இறைவன் துணை நிற்பார். இந்த பொல்லாத உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லாத பொழுது உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? மனம் தளராதீர்கள். நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற தருணம் வரும். உங்களுடைய மனசாட்சிக்கும் நீங்கள் வணங்கும் இறைவனுக்கும் மட்டும் உண்மையாக இருங்கள். வேறு யாரிடமும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்த பிறகு இன்னும் ஒரு முயற்சியில் நம்மால் வெல்ல முடியாதா என யோசிப்பவர்களுக்கு நிச்சயம் மாபெரும் வெற்றி கிடைத்தே தீரும். உண்மைகள் எப்பொழுதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும். ஆனால் உண்மை ஒருபோதும் தோற்றுப்போகாது. நிச்சயம் ஒரு நாள் வெளிவரும். அதனால் உண்மையாக இருந்து என்ன வெற்றியைக் கண்டேன் என்று யோசிக்காதே. நீ உண்மையாக இருப்பதே மாபெரும் வெற்றிதான். வாழ்க்கையில் சிந்தனைகள் சிறப்பாக இருந்தால் சிக்கல்கள் கூட சிறு தொழிகளே. நீங்கள் எவ்வாறு பேச கற்றுக்கொண்டீர்களோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். பேச்சு உங்களுக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உங்களை பாதுகாக்கும். வருத்தப்படாதீர்கள். இந்த சூழ்நிலையும் இந்த கஷ்டங்களும் நிரந்தரமானவை அல்ல. நிச்சயம் சூழ்நிலை மாறும், நல்லது நடக்கும். உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்களே மனதை பலப்படுத்தும். கழுதைக்கு அதிகமாக கவனம் கொடுத்தால் அது தன்னை சிங்கமாக நினைக்கத் தொடங்கிவிடுமாம். இது சில மனிதர்களுக்கும் பொருந்தும். சோர்வடைந்து விடாதே. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில்தான் வாழ்க்கை பல ஆச்சரியங்களையும் சுவாரஸ்யங்களையும் கொண்டு வரும். நாம் மகிழ்ச்சியாக வாழ 1000 வழிகள் இருக்கும். ஆனால் கவலையின்றி வாழ 3 வழி வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும். இந்த 3 வழிகளை பின்பற்றினாலே என் வாழ்க்கையில் சோகம் என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது. வாழ்க்கையில் தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. வாழ்க்கையில் தனித்து நிற்கிறேன் என்று கவலை கொள்ளாதீர்கள். வானத்தில் நட்சத்திரங்கள் நிறைந்திருந்தாலும் தனியாக இருக்கும் நிலவுக்கே மதிப்பு அதிகம். முள்ளின் திறமையை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் முள்ளின் திறமை என்னவென்றால் காலால் மிதித்தவனை அவன் கையாலே எடுக்க வைப்பதுதான். வாழ்க்கையில் கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமானதும் தற்காலிகமானதும் நம் கையில்தான் உள்ளது. சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் இறைவனை தவிர மற்றவர்களிடம் உங்கள் கஷ்டத்தையும் சோகங்களையும் உங்களால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி நடந்து கொள்ளாதீர்கள். அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும். ஐயன் ஈசன் வேண்டியதை மட்டும் தருபவர் அல்ல, தன் பக்தர்களின் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை தருணம் அறிந்து சரியான நேரத்தில் அளவு கடந்த கருணையோடு அள்ளி தருபவர். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக மாறும் பொழுது ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிதளவில் ஏதோ ஒரு நல்லது உங்கள் வாழ்க்கையில் தேடி வரப்போகிறது என்று. வாழ்க்கையில் நோய் இல்லை, கஷ்டமல்லை என்று மனதில் உறுதியாக நினைங்கள். உங்கள் மனம் போல் நிச்சயம் நல்லதாகவே அமையும். உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை மன்னிப்பது தவறல்ல. ஆனால் மீண்டும் நம்புவதற்கு முன் நினைவில் கொள்ளுங்கள், ஒரே புஸ்தகத்தை இன்னொரு முறை படித்தாலும் முடிவு மாறாது என்று. பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் பயணம் செய்யும். நாம் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தால் எத்தனை கடினமான சூழ்நிலையும் அடித்து உடைத்துவிட்டு வெற்றி அடையலாம். நினைவில் வைத்துக்கொள், உன் வாழ்க்கையில் உறக்கமும் இரக்கமும் இரண்டும் அளவோடுதான் இருக்க வேண்டும். உறக்கம் அளவுக்கு மீறினால் சோம்பேறி என்பார்கள், இரக்கம் அளவுக்கு மீறினால் ஏமாளி என்பார்கள். வாழ்க்கையில் எல்லா தானங்களும் பிறரை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் அனுபவங்களே. நல்ல அனுபவம் கிடைத்தால் சந்தோஷப்படணும், மோசமான அனுபவம் கிடைத்தால் பக்குவப்படணும், அவ்வளவுதான். என் அன்பு பிள்ளையே, உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. கவலைகள் உன்னை ஒருபோதும் முன்னேற விடாது. இன்று என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் சிந்தித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் வேண்டாம். நான் உன் மனதில் உள்ள அச்சங்களை அழித்து உனக்கு தைரியத்தை கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ ஒரு தனித்துவமானவன். மற்றவர்களின் வாழ்க்கையை உன் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பயணத்தில் இருக்கிறார்கள். உன் வாழ்க்கை பயணத்தில் வரும் வெற்றிகளையும் தோல்விகளையும் நீ மட்டுமே அனுபவிக்கிறாய். நீ யார் என்பதை நீயே உணர்ந்து கொள்.
என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. உன் பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் பாதை கடினமாக தோன்றலாம். சில நேரங்களில் பாதை தொலைவில் இருப்பதாக உணரலாம். ஆனால் உன் நம்பிக்கைதான் உன்னுடைய மிகச் சிறந்த ஆயுதம். நான் உன்னை பாதுகாக்க உன் அருகில் இருக்கிறேன். நல்லா வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவான். கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவான். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில அடுத்தவன் என்ன பேசுறான்னு பார்க்காமல் நேர்மையாக இருப்பது உங்களுக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம். ஆனால் அது எப்போதும் உங்களுக்கு சரியானவர்களை தரும். எல்லாம் இழந்து நிற்கும் போது, பல துரோகத்தை பார்த்து மனம் வெறுத்தபோது, யாரும் வேண்டாம் என ஒதுக்கீடு போகும்போது, யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என நினைத்து தவித்தபோது, என்னை பார். நான் உனக்காக இருக்கிறேன். இதற்கெல்லாம் கலங்குவாயா என் தங்கமே? உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகிறேன். அதை படித்துவிட்டு ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய்? என் மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா? உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி வருகிறேன். நீயே உணர்வாய். என் பிள்ளையே, உன்னை சுற்றி நல்ல விதமாக எல்லாம் நடப்பதற்கான சூழல் எங்கோ எப்போதோ தொடங்கிவிட்டது. இப்போதுதான் நீ உணர்கிறாய். ஏனெனில் இப்போதுதான் அது உன்னை வந்தடைவதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். நீ என் மேல் சில நேரம் செல்லமாக கோபித்துக் கொள்வாய். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கோபித்துக் கொண்டதில்லை. நல்லதே நடக்கும். உனக்கு நடந்த அனைத்தும் நான் அறிவேன். உன் நம்பிக்கையில் நீ செய்த ஒன்று தவறு என்பதல்ல. ஆனால் அந்த நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஏமாற்றியவர் என்னிடமிருந்து தப்ப முடியாது. எங்கும் நிறைந்தவன் நான் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இருந்தால் எதற்கும் அஞ்சாதே. வாழ்ந்து உயர்ந்துவிட்டால் பொறாமையில் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்துவிட்டால் கேவலமாகப் பேசுவார்கள். இவ்வளவுதான் மற்றவர்களின் உலகம். உன்னை நம்பு. உன் உழைப்பை நம்பு. உன் முயற்சியை நம்பு. நான் உன்னை வழிநடத்துவேன். யாராக இருந்தாலும் சரி, அதிகம் பேசாமல் அளவோடு பேசி வந்தால் போதும். ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன். சிந்தித்து செயல்படுங்கள். நடந்ததை, கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ, மறக்கவோ, திருத்தி அமைக்கவோ, அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை ஏற்க நீ தயாராகிரு. உன் ஆசை ஒன்று என் அருளுடன் விரைவில் நிறைவேறப் போகிறது. அதற்கான அறிகுறி என்னிடம் நீ தியானம் செய்யும் பொழுது நான் உன்னிடம் வந்து பேசுவேன். அதை நீ உணர்வாய். உன் வாழ்வில் நன்மைகள் தொடரும் பேச்சுவார்த்தை மூலம் சில பிரச்சனைக்கு தீர்வு தந்துள்ளேன். குடும்பத்தில் அமைதி தொடரும் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும். சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளாய். அதை தொடங்குவது பற்றி கெஞ்சம் சிந்தித்து தொடங்க முயற்சி செய். சிலரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். ஈசன் அருளால் என் வாழ்வில் அமைதி நிறைகிறது என்று பதிவீடு. அமைதியான வாழ்வு தொடரும். அப்பா, என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே. நானும் உங்களை விடாமல் வணங்கிக் கொண்டிருக்கிறேனே. எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய். என் பிள்ளையே, ஒரு விதையை விதைத்துவிட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும். அதற்குரிய காலத்திலே அதன் பூக்கள் பூக்கும், காய்க்கும். ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா, வளர்கின்றதா என்று பார்ப்பதைப் போன்று உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும். அது உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும். உன் வினை தீரும் காலம் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் பிரார்த்தனைகள் நீருற்றி வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும். புரிகிறதா? மாற்றம் நிச்சயம் நடக்கும். இன்றைய நாள் சரியில்லை என்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் வெறுத்து விடாதீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது அடுத்த வாரமோ அல்லது அடுத்த மாதமோ கிடைத்துவிட்டால் அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும். என்னை கோயிலுக்கு வந்து காண முடியவில்லையா? கவலை வேண்டாம். பசியில் இருக்கும் ஒரு ஆதரவற்றவருக்கு பசியை போக்கினால் நானே உன்னை காண ஓடோடி வருவேன். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே. மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல துரோகங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். என்னுடைய ஆசி என்றும் உனக்கு உண்டு. என் தங்கமே, நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. மனதளவில் எவராலும் உங்களுக்கு வலி ஏற்படுத்த முடியாது. நீங்கள்தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர் செயலாக வழியை உருவாக்குகிறீர்கள். கலங்காதே. நேற்று நீ என்னிடம் மண்டியிட்டு வேண்டினாய். உன் நெருங்கிய உறவாக இருப்பவர் ஒருவரின் உடல் நலம் தேர வேண்டும் என்று இன்றே அவர் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருப்பதை காண்பாய். அவர் விரைவில் நலம் பெற்று வருவார். நேற்று சில முக்கியமான பிரச்சனைகளை தெரிந்து கொண்டாய். அதை எப்படி கையாள வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். என் பிள்ளையே, நான் உனக்கு தந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தி வேலைகளை முடித்தாய். அந்த ஆனந்தத்தில் அப்படியே இருக்காமல் அடுத்தடுத்து முடிக்க வேண்டிய வேலைகளையும் அதே ஆற்றலோடு செய்து முடித்திடு.
ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் நீ நினைத்த ஒன்றை அடைந்திடுவாய். யார் எப்படி இருந்தாலும் நீ பொறுப்போடு இருப்பதால் கர்ம வினைகள் சில நேரம் உன்னிடம் தோற்றுப்போவதை உணர்ந்திருப்பாய். பிறவி கடலை கடக்க நீ இப்போது தேர்ந்தெடுத்த வழி சரியானது. புன்னகை உன் முகத்தில் இருந்தால் வெற்றியும் உன்னோடு இருக்கும். இனம் புரியாத கவலைகள் இப்போதும் சிலருக்கு இருப்பதை பார்க்கிறேன். சிலர் நேர்மறையோடு எண்ணத்தையும் வாழ்வையும் இணைத்து பார்த்து பழகி நிம்மதியாக உள்ளனர். புதிதாக வாக்கின்படி நடப்பவர்களுக்கு மனதில் சிறிய பயமும் சந்தேகமும் உள்ளது. உங்களது வாழ்வில் எதையோ தினம் தினம் தேடி ஓடும்போது அது உங்களிடமிருந்து விலகி செல்வதாக தோன்றும். அமைதியாக வருவது வரட்டும் என்று அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து நேர்மறை எண்ணத்தோடு வாழும்போது எல்லாம் உங்களிடம் திரும்ப வரும். உனக்கு யாரும் இல்லை என்று எண்ணாதே. யாரோ ஒருவர் மூலமாக உனக்கு தேவையான ஆறுதலை நான் தரவே செய்கின்றேன். அப்படி இருந்தும் எனக்காக இந்த பூமியில் யாரும் இல்லை என்று வருந்தாதே. நான் உனக்காக எந்த ரூபத்திலும் வருவேன். வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதே. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை கோழையாக்குவதும் இல்லை, வீரன்குவதும் இல்லை. உன்னை யார் என்று காட்ட நான் கொடுத்த வாய்ப்பை வீணாக்காதே. என் நினைவில் நீ இருக்க வாழ்வில் பயமில்லை. தூக்கத்திலும் துக்கத்திலும் உன்னை மட்டுமே நினைக்கும். என் உள்ளம் என் கையை யார் விட்ட போதும் உன் கை மட்டுமே காத்து நிற்கும். யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய. உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும். இதையும் கடந்து செல்வாய். இன்னும் கொஞ்ச காலம்தான் நிச்சயம். வாழ்வில் மாற்றத்தை நானே உருவாக்குவேன். வீண் கவலை உனக்கு எதற்கு? நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் அமையும். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாய். நீ செய்ய வேண்டிய கடமைகளை தவிர்க்காமல் நீ செய்ய வேண்டும். உன் வேலை மற்றும் கடமைகளை கவனத்துடன் சரியாக செல்ல முயல வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடமைகளை சரியான முறையில் நீ செய்தால் கர்மவினை சரியான முறையில் குறைந்து கொண்டே வரும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள், நல்லதே நடக்கும். ஏன் உன்னை வருதி கொண்டு இதெல்லாம் அவங்களுக்கு நீ செய்யணும், நீ என்ன பண்ணாலும் நீ அப்படி பெருசா என்ன பண்ணிட்டுன்னு தான் கேட்பாங்க. வேணாமா, மதிப்பு இல்லாத இடத்துல காட்டுற அன்புக்கு மரியாதை இருக்காதுப்பா. நம்பிக்கை ஒன்றுதான் நம் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். பதற்றப்படாதே, பயப்படாதே, உன்னோடுதான் நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு. அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, சிந்தித்து செயல்படு. நம்மை பற்றிய பிறரின் புரிதலை நாம் மாற்ற இயலாது. ஆகவே பிறரின் மனதை அறிய முயற்சிக்காமல் நம் வாழ்வை ரசித்து விரும்பி அனுபவித்து மகிழ்ச்சியாக கொண்டாடி வாழ்வோம். இந்த மனநிலை இருந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் நன்னாளே. யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே. இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டி போட ஒரு நொடி போதும். காலம் உங்களை விட பலம் மிக்கது என்பதை மறந்துவிடாதீர்கள். சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம் மனதுதான் மிக சிறந்த நண்பன். நம்மை நாமே நேசிப்போம். சரியான நேரத்தில் சரியான பாடத்தை கற்பிக்கும் ஒரே ஆசான் காலம் மட்டுமே. உன் எண்ணங்களை மற்றவர்கள் முன் சுமத்தாதே, அது கொலைக்கு சமம். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே, அது தற்கொலைக்கு சமம். உனக்காக வாழ். நீ உனக்காக வாழும் பொழுது உன் வாழ்க்கை எவ்வளவு அழகு என்று உனக்கு தெரிய வரும்.